உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். என்ன உணவு, அதுதானே உணவு. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எந்த மாதிரி இருக்கணும்? அது வெறும் சத்தான உணவா மட்டும் இல்லாம அது புற்றுநோய் தடுக்கக்கூடிய உணவா, சர்க்கரை வியாதியை தடுக்கக்கூடிய உணவா, இருதயத்தை காக்கக்கூடிய உணவா அல்லவா இருக்கணும். அதை புரிந்து கொண்டு எல்லாரும் செயல்படணும். இந்த அரிசி திருவிழாக்கு வரவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த புற்றுநோயில கருப்பு கவுனியுடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. சமீப காலத்தில் என்னுடைய பயனாளிகள், என்னோட கிளினிக்கு வரக்கூடிய புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புற்றுநோயாளி வந்தாங்க. கேஸ்ட்ரிக் கார்சினோமான்னு சொல்லிட்டு, நோய் முற்றிய நிலையில் வந்த புற்றுநோய். அவர் இதுவரையும் எந்த பழக்கமும் கிடையாது. நான் விசாரிச்சுட்டேன். ஏன்னா அவங்க தேடுறாங்களா இல்லையோ, நான் ஒரு மருத்துவனா தேடிடுவேன். ஏன்னா நம்ம சேஃபர் சைடுக்கு போயிருந்தீங்க. அவருக்கு தண்ணி, பீடி, சிகரெட்டு இல்லை புகையில பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. சர்க்கரை வியாதி அதுவும் கிடையாது. அவர் என்கிட்ட கண்ணீர் விட்டு அல்றாரு. எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிறவன் சிகரெட் பிடிக்கிறவெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு. ஆனால் எனக்கு எனக்கு புற்றுநோய் வந்துருச்சு. அதுவும் திடீர்னு கண்டுபிடிக்கும் போதே ஸ்டேஜ் 4ல் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறாரு. இஸ் நோ மோர் நவ். என்கிட்ட பார்த்து அடுத்த 5 நாள்ல அவர் இறந்துட்டார். அது பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை பார்த்த அடுத்த 5 நாள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்து 5 நாள்ல இறந்துட்டாரு. எவ்வளவு ஒரு சோகமான ஒரு விஷயம். அப்ப உணவு தான் அவருடைய பெருமளவு பாதிச்சிருக்கா அப்படிங்கறத நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விருலண்டான ஒரு புற்றுநோய், விருலண்டான ஒரு டிசீஸ் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியை நிச்சயமா குணப்படுத்த முடியாது, தீர்க்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க உலகத்துல எந்த மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவர்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கலாம், இல்லைன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர, வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமே தவிர நிச்சயமா அவர்களை 100% குணப்படுத்த முடியாது. ஆனா ஒன்று பண்ண முடியுங்க, ஒன்று பண்ண முடியும். நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை கொடுக்கறது மூலமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதிகளை வராம தடுக்க நிறுத்த முடியும். உண்மைதானே? நிச்சயமா எல்லாரும் அவசியம் இதை செய்யணும். அந்த கருப்பு கவனி அரிசி எப்படி கேன்சருக்கு பயன்படுதுன்னு சொல்லி ஒரு பெரிய தேடல், நான் ஒரு 2-3 நாளா அதை சார்ந்த தேடலே இருந்தேன். கடைசியில எனக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. நம்ம ஊர்ல கருப்பு கவனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாய்லாந்துல தாய் பர்பிள் ரைஸ்ன்னு சொல்றான். தாய் பர்பிள் ரைஸ் தெரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கருப்பு கவனியுடைய நிறம் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பாங்க. இந்த கருப்பு கவனியில நிறைய கவனி அப்படில நிறைய வகைகள் இருக்கு. கவனியில நீல நிறம் இருக்கு, இந்த அடர் ஊதா நம்ம சொல்லுவோம், பர்பிள் அதுதான். இன்னொன்று கருப்பு பிளாக் ரைஸ், இன்னொன்று சிவப்பு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பர்பிள்னா அடர் ஊதா நிறம். நீங்க பாப்பீங்க அந்த கருப்பு கவனி நல்ல அடர் ஊதா நிறமா நம்ம வீட்டு தோசை இட்லிலாம் அப்படியே ஊதா கலர்லயே இருக்கும். ஊதா கலர் ரிப்பனுங்கிற மாதிரியே இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அந்த ஊதா கலர்ல இருக்கக்கூடிய அந்த பர்பிள் என்ன பண்றாங்க, தாய் பர்பிள் ரைஸ் பிக்மெண்ட்னு சொல்லி அவன் அதை பிரிச்சிடறான். அதை பிரிச்சு அதை சார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றான். இது தாய்லாந்து நாட்டில் 2021 சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சி. அந்த தாய்லாந்து நாட்டில் என்ன சொல்றான் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரியான புற்றுநோய்க்கு எப்படி இந்த ஒரு மருந்து வேலை செய்யுதுன்னு என்ன பண்ணோம்னா, நிறைய பேருக்கு தெரியும் சக்கரை வியாதி எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு. ஒரு எலிகளுக்கு சர்க்கரையை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலிகளுக்கு அந்த அலோக்சான் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கொடுப்பாங்க. அலோக்சான் சொல்லக்கூடிய வேதிப்பொருளை கொடுக்கறது மூலமா அந்த சர்க்கரையை உண்டாக்கி அந்த எலிக்கு சர்க்கரையை உண்டாக்கி, நாளாக ஆராய்ச்சி பண்ணும்போது பிஜி பண்ணும்போது அதெல்லாம் பண்ணோம். அதுக்கு ஒரு கீழாநெல்லியோ இல்லை ஒரு கரிசலாங்கண்ணியோ எதையாச்சும் ஒன்று கொடுத்தா சர்க்கரையை கட்டுப்படுத்துதான்னு பார்ப்போம். இப்போ அது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அலோக்சான் தான் இன்னைக்கு நம்ம மைதால வெள்ளை நிறமா வரதுக்காக பயன்படுத்துறாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்காக தான் மைதா பயன்படுத்தக்கூடாது. மைதா நமக்கு சக்கரை வியாதி போன்ற பெரிய கொடிய வியாதிகளை உண்டாக்குறதுக்கு காரணம் அதில் சேர்க்கக்கூடிய அலோக்சானுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, அதில் புற்றுநோயை உண்டாக்குறதுக்கு எலிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டையத்தில் நைட்ரசமைன்னு ஒரு பொருள் இருக்கு, ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா எலிகளுக்கு கொடுப்பாங்க. எலிகளுக்கு கொடுத்ததுனால எலிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லீரல்லையோ இல்லை பெருங்குடல்லையோ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த எலிகளுக்கு அந்த டையத்தில் நைட்ரசமைன ஒரு செட் ஆஃப் எலிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. இன்னொரு செட் ஆஃப் எலிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த டைஎத்தில் நைட்ரசமீனோட சேர்த்து இந்த தாய் பர்பிள் ரைஸ் நம்ம சொன்னோம்ல, எதுவும் கிடையாது. தாய் பர்பிள் ரைஸ் நம்ம ஊர் கருப்பு கவனி தான். நம்ம ஊர் கருப்பு கவனி தான் தாய் பர்பிள், அவங்க நாட்டினுடைய பேரில் வச்சிருக்கான். அந்த தாய் பர்பிள் ரைஸ்னுடைய அஸ்கு, அது மேலே இருக்கக்கூடிய அந்த உமி இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு கவனியோடைய மேலே இருக்க உமி, அதை வந்து அந்த டைஎத்தில் நைட்ரசமீனோட சேர்த்து அந்த எலிகளுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த எலிகளுக்கு குடிக்கும்போது அந்த டைஎத்தில் நைட்ரசமைன் மட்டும் கொடுத்த எலிகளுக்கு, பெரும்பாலான எலிகளுக்கு புற்றுநோய் பெருங்குடல்லையும் கல்லீரல்லையும் வந்திருக்கு. ஆனால் அந்த தாய் பர்பிள் ரைஸோட கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த எலிகளுக்கு எதுக்குமே புற்றுநோய் வரவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நம்ம கருப்பு கவனியை பற்றி தாய்லாந்து நாட்டில் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்கான். மக்களே, நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை பற்றி பல்வேறு நாடுகளில் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற தேவையே கிடையாது. அவர்கள் என்ன ஆராய்ச்சி செய்தார்கள் என்று அறிந்து கொண்டு பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்தியா. நிறைய பேர் பொருளாதாரத்தில் அதை கொண்டு வந்து பெரிய ஆராய்ச்சி, ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா 20 to 30 லட்ச ரூபா வரையும் செலவாகும் அதை பேப்பர் பப்ளிஷ் பண்ணி போடுறதுக்கு. அது நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் வெளிநாடுகளில் நம்ம அரிசி சார்ந்த விஷயங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆராய்ச்சி செய்யும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த ஆராய்ச்சியினுடைய பயனை தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன, இந்த லக்கிலி இந்த தாய் பர்பிள் ரைஸில் நம்மளுடைய கருப்பு கவனி அரிசியில் கிடைச்ச பலன் 2 விஷயத்தை அதில் குறிப்பிடுறாங்க. அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லணும். ஒன்று, ஆன்டி கேன்சர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கருப்பு கவனி எடுத்துக்கிட்டா புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று ஆன்டி கிளாஸ்டோஜெனிக் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கிளாஸ்டோஜெனிக்னா என்னன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, பரம்பரையா மரபணு சார்ந்து குரோமோசோம் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குரோமோசோம் நோய்களுக்கு நவீன மருத்துவத்திலேயோ இல்லை மற்ற மருத்துவ முறைகளிலும் எந்த விதமான மருத்துவமே கிடையாது. ஆனால் இந்த குரோமோசோமல் டிஃபெக்ட் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கருப்பு கவனி அரிசி அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறோம். பாருங்க, நம்ம குரோமோசோம், நம்ம சாப்பிட்ற அரிசி வெறும் வாய்க்கு ருசியாவோ இல்லை வயிற்றுக்கு பசியாவோ மட்டும் இல்லாமல் நம் மரபணு வரையும் சென்று நம் மரணத்தை தடுக்கக்கூடியதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கருப்பு கவனி அரிசியிலும் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு. என்கிட்ட ஒரு நவீன மருத்துவர் கேட்டார், சார் நாங்கள் வந்து கருப்பு கவனி அரிசிலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து மருந்து எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் கருப்பு கவனி அரிசியை சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் அரிசிலையும் ஸ்டார்ச் இருக்குது, எங்கள் அரிசிலையும் ஸ்டார்ச் இருக்குது, உங்களது சுகரை ஏற்று எங்களது சுகர் ஏற்று, அப்படி என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? கருப்பு கவனி அரிசி சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அப்படி என்ன உண்மையிலே சர்க்கரை வியாதிக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுமா? அதுலேயும் தானே ஸ்டார்ச் இருக்குது, அதுலேயும் தானே சர்க்கரை சத்து இருக்குது, அரிசினாலே எல்லாத்துலேயும் சர்க்கரை சத்து இருக்குது தானே செய்யுது, அந்த சர்க்கரை சத்து எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதற்கான பலன் நான் இப்போ கொடுத்துறேன், பதில் கொடுத்துறேன். எவ்வளோ ஸோ அந்த மருத்துவருக்கு, நவீன மருத்துவருக்கு நான் கொடுத்த பதில் நீங்கள் இனிமேல்ட்டு யார் கேட்டாலும் இந்த தெளிவாக அந்த பதிலை சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த கருப்பு கவனி அரிசியில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஸ்டார்ச் இருக்குங்க. இல்லாத அரிசியில் ஸ்டார்ச் இல்லைன்னா அது அரிசியே கிடையாது. ஆனால் அந்த கருப்பு கவனி அரிசியில் மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு, அந்த ஹஸ்க், அந்த நீல நிறம் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சொல்லுவோம்ல, இயற்கையாக நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் ஆந்தோசைனின்னு சொல்லுவோம். அந்த ஆந்தோசைனின் என்ன பண்ணுதானா, நம்ம உணவுக்குள்ள நம்ம இந்த அரிசியை சாப்பிட்ட உடனே, இப்போ சாதாரணமாக வெள்ளை அரிசி சாப்பிட்டா வெள்ளை அரிசி உடம்புக்குள்ள போய் ரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனே கூட்டும். செரிமானம் ஆட உடனே சர்க்கரை கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து இவ்வளவு மருத்துவ பலனுக்கு காரணமாக இருக்குதோ, அதே மாதிரி சிவப்பு அரிசி நீங்கள் பார்க்குறீங்களே, எந்த அரிசி சிவப்பாக இருந்தாலும் அந்த சிவப்பு நிறத்திற்கு காரணமான ப்ரோ ஆந்தோசைனிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், ப்ரோ ஆந்தோசைனிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா, அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையுடையது. இன்னும் சொல்ல போனா, ஒரு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் சொல்றான், அந்த கருப்பு கவனி அரிசியை விட ரொம்ப சிறப்பானது இந்த சிவப்பு நிறத்தில் இருக்க அரிசி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் இதை விட இன்னும் கூடுதலாக நமக்கு பலனை கொடுக்குதுன்னு அந்த ஆராய்ச்சியில் சொல்றோம். ஏன்னா நம்ம கருப்பு கவனியை கொண்டாடுற அளவுக்கு நிறைய பேர் இந்த ரத்தச்சாலியையோ மாப்பிளை சம்பாவையோ பெருசாக கொண்டாடுறது கிடையாது. ஆனால் அதை விட கூடுதலான மருத்துவ குணம் இருக்குன்னு பெரிய ஆராய்ச்சியில் சொல்றோம். ஸோ அந்த இந்த சிவப்பு அரிசி வகைகளில் ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ளை சம்பானா பிரைட் அண்ட் க்ரூம் ரைஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டோடனே வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மாப்பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஒரு சரியான தாட் இருக்குது. ஆனால் உண்மையில் மாப்பிள்ளைக்கு கிடையாதுங்க, மணப்பொண்ணுக்கும் சேர்த்து தான் அந்த அரிசி. மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, மணப்பெண்ணுக்கும் சேர்ந்து தான் அந்த அரிசி. ஏன் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளை சம்பா, நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பான்னு சுருக்கிட்டோம், ஆனால் பிரைட் அண்ட் க்ரூம் ரைஸ்ன்னு சொல்கிறான்.
ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே கல்யாணம் ஆன புதுசுல கரு உற்பத்திக்கு என்னென்ன அவசியமோ அதற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த மாப்பிள்ளை சம்பால இருக்கு. ஆண்களுடைய அந்த உயிரணுக்கள் உற்பத்திக்கு என்னென்ன தேவையோ, ஜிங்க் தேவை, இரும்பு சத்து தேவை, ஃபோலிக் ஆசிட் தேவை அப்படின்னு என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே மாப்பிள்ளை சம்பால இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு என்னென்ன கரு உற்பத்திக்கு அந்த ஓவம் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம ஊர் மாப்பிள்ளை சம்பால இருக்கு. 2 பேரும் பயன்படுத்த வேண்டிய அரிசி. இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டரே ஊர்ல இருக்காது. ஊருக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கா? ஆமா, கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணிட்டு அதுலயும் தீர்வு இல்லாம சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர். ஆனா எளிமையா நம்ம ஊர் மாப்பிள்ளை சம்பால அத்தனை சத்துக்களும் இயற்கையா கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரியான அரிசிகள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள்ல நிறைய அறிவியல் விஷயங்கள் உலக அளவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆனால் அதனுடைய அறிவியல் பின்புலத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு மமதை இல்லாம முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் தனத்தோட சாப்பிட ஆரம்பிச்சா நீங்க தைரியமா டாக்டர் கிட்ட போய் பேசலாம். உங்க டாக்டர் கிட்ட நீங்க சொல்லலாம், இதெல்லாம் இருக்காம்பா, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சயின்ஸ்ல வரக்கூடிய விஷயங்களை அறிவியல் பூர்வமா பேசலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொடுத்து பழகிறது மூலமா அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியத்தை உங்க கண் முன்னாடி செழிப்பா பார்க்க முடியும். இல்லைன்னா இப்பவே தெரியும், நிறைய சின்ன வயசு பசங்களுக்கு சக்கரை வியாதி, இருதய நோய், மாரடைப்பு நிறைய பேருக்கு வருது. சிறு வயது பெண்களுக்கே வருது. இந்த 20 30 வயதுக்கு நிறைய பேருக்கு மாரடைப்பு வரும். இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே வராம தடுத்துக்கணும்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இது வெறும் அரிசி திருவிழா அல்ல, மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு ஆரோக்கியத்திற்கான மாபெரும் திருவிழா. இங்க இருக்கவங்க எல்லாரும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை மட்டும் தூக்கி நிறுத்த வரல, நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம கொண்டு வந்த ஆரோக்கியத்தை தூக்கி கடத்தி கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதற்காக வந்திருப்பவர்கள். அவர்கள் அனைவரும் இந்த ஆரோக்கியத்தை பாரம்பரியத்தை பயன்படுத்தி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க சார், டைம். நன்றி ஐயா. ரொம்ப ஒரு மனம் தெளிவு பெற்றது. சாதாரணமா விவசாயி அவனுடைய விளைபொருளை விற்கும்போது அவனுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். நுகர்வோர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நல்லூர் வட்டம் பாலு ஐயா அவர்கள் சகோதரர் சித்த மருத்துவர் தெல்லைவாணன் ஐயா அவர்களை மரியாதை செய்கிறார்கள். அவருக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்கி தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு கௌரவிக்கிறது.